ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். 12th மாணவர்களே, இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இது வரைக்கும் இங்கிலீஷ் எக்ஸாமில் எதுவுமே படிக்கலை அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஒரு 5 செட் ஆஃப் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்ட் 1ல் வந்து நீங்கள் 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 கொஷின் வந்து சினானிம்ஸு, அடுத்த 3 கொஷின் வந்து ஆண்டனிம்ஸ். இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு யூனிட்லேயுமே கூட க்ளோஸில் தான் கேட்பாங்க. இது இல்லாமல் கொஷின் நம்பர் 7லேருந்து 20 வரைக்கும் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இடியம்ஸ் கேட்பாங்க, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கேட்பாங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கேட்பாங்க, கொஸ்டின் டேக் கேட்பாங்க, ப்ரீபொசிஷன் கேட்பாங்க, ப்ரீஃபிக்ஸ், சஃபிக்ஸ், கிளிப்டு வேர்டு, ஃபாரின் வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதில் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நாங்கள் வந்து ஒரு 1 மார்க்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்கும் கொடுத்துருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 5 செட் ஆஃப் கொஷின் நீங்கள் ரிவைஸ் பண்ணாவே நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதில் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி வரக்கூடிய பேராகிராஃப், கொஷின் ஆன்சர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுடைய இங்கிலீஷ் வெக்காபுலரி நல்லா இருக்குன்னா இங்கிலீஷில் ஓனாக ரைட் பண்ணக்கூடிய நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, பயப்படாதீங்க. இந்த 5 செட் ஆஃப் கொஷினை மட்டும் ரிவைஸ் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைய தேர்வுகள் உறுதியாக எழுதலாம். அது இல்லாமல் 1 மார்க்ஸ் உடைய கொஷின் பேக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று தமிழ் எக்ஸாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. தமிழ் எக்ஸாமுடைய 1 மார்க் ஆன்சருக்கையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ நேற்றைய தேர்வுகள் எப்படி எழுதினீங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கா அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ என்பது தேனி டிஸ்ட்ரிக்ட் உடையது. கிட்டத்தட்ட ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் வந்து இதே கொஸ்டின் தான் வரும். 1 மார்க்ஸை செக் பண்ணுங்கள். நேற்றைய தமிழ் தேர்வுகள் சூப்பராக எழுதியிருப்பீங்க. ஸோ இன்றைய எழுதக்கூடிய அந்த இங்கிலீஷ் எக்ஸாமும் மிக சிறப்பாக எழுதுவீங்க. ஒவ்வொரு பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தேங்க்யூ.